Hi, hello everyone. Welcome to YouTube channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வெப் டீப் வெப் பற்றி வீடியோ பண்ணியிருந்தேன். இது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட லாஸ்ட் வீடியோ. இதில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா AWSல எப்படி ஒரு VM க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் ஏற்கனவே AWSல லாகின் ஆகியிருக்கேன். அதில் நான் நார்த் விர்ஜீனியா அன்னையோட டேட்டா சென்டர் கனெக்ட் ஆகியிருக்கேன். தென் இங்கே ஒரு EC2. ஸோ EC2 அப்படின்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுடு. அந்த EC2 ஃபுல் ஃபார்ம்லேயே மீனிங் இருக்கும். அது ஒரு கம்ப்யூட்டர்னால் யூசேஜ், ப்ராசஸரு, ஸ்டோரேஜு, ரேமு, இதுதான் கம்ப்யூட் சர்வீஸ். இந்த கம்ப்யூட் சர்வீஸ் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் చేసేదా இங்கே EC2ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் இன்ஸ்டன்ஸ்னால் கம்ப்யூட்டருங்க. இப்போ நம்ம எங்கே கனெக்டடாக இருக்கோம், எந்த ஈஸ்ட் ஜோனு, எந்த ரீஜியனில், அப்புறமா எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் ரன்னிங்கில் இருக்குன்னு தான் இங்கே தெரியும். இப்போ நான் எந்த கம்ப்யூட்டர்ஸ் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ லான்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் இமேஜ். ஸோ இங்கே ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கும். அரௌண்ட் நம்மக்கிட்ட விண்டோஸு, லினக்ஸு, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கும். நமக்கு தேவைப்பட இமேஜ் நான் ஒரு ஈஸியஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதில் பார்த்திங்கன்னா சில எல்லாம் விண்டோஸ். ஆனால் இது காஸ்ட்லி. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. அப்படின்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னா இதுக்கு மட்டும்தான், ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இது க்ரியேட் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஜென்ரல் பர்பஸ், கம்ப்யூட், GPU, மெமரி ஆப்டிமைஸ்டுன்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் பண்ணியிருக்க ஒன்று தான் விச் இஸ் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். 1 CPU with 1 GB ரேம். நமக்கு மோர் CPU வேணும்னா இங்கே இருக்க 384 GB ஆஃப் CPU இருக்குது. சாரி, ரேம் 96 CPUs, 256 இன்னும் ஹையஸ்ட் ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 3904 GB ஆஃப் ரேம். நம்மக்கிட்ட இவ்வளோ ஹார்ட் டிஸ்கே இருக்காது, ஆனால் இவங்கள ரேம் கொடுக்குறாங்க. இது CPUs அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்லி. ஸ்பீடு பார்த்திங்களா 25 GB அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. அது 2 ஹார்ட் டிஸ்க் கிடைக்கும் வித் SSD சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். இது எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லியாக இருக்கும். இது போய் வாங்குறப்பதான் நம்ம ஒரு ஃபிசிக்கல் கம்ப்யூட்டரை வாங்கிடலாம். இப்போ அதெல்லாம் அது வேண்டாம், நான் இங்கே வரேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்னால் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் சொல்லி தர மாட்டேன். நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். ஆனால் ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் போதும். எனக்கு 100 இன்ஸ்டன்ஸ் வேணும்னா 100 மிஷின்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஆனால் அது க்ரியேட் ஆகாது. லிமிட் 20 தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 1 இஸ் எனஃப் நவ். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் 30 GB. ஸோ நமக்கு ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு 30 GB ஸ்டோரேஜ் கொடுப்பேன். அதுக்கு நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணால் அது காஸ்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேகு நான் ஏதாவது டைப் பண்ணுறேன். நேம், அந்த நேமில் சும்மா சர்வர்னு டைப் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட்டு குரூப், செலக்ட் an existing group or creating new group. ஸோ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு போர்ட் நம்பர் தேவை. அந்த போர்ட் நம்பர் தான் ரிமோட் டெஸ்க்டாப் போர்ட் நம்பர் which is 3389. யாரை வேணால் இந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு க்ரியேட் பண்ணலாம். இது க்ரியேட் பண்ணுற ரூல் தான் இங்கே செக்யூரிட்டி குரூப்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ஃபயர்வால். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ரூவ் யுவர் இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி, இது ஓப்பன் டு த வேர்ல்டுன்னு இருக்குது. யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாமா? எஸ், நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். அண்ட் லான்ச். எப்போ நான் லான்ச் கொடுக்குறேனோ அப்போ இங்கே ஒரு கீ கேட்கும். இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிமோட் டெஸ்க்டாப் போடும், ஆனால் லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வேணும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு க்ரியேட் பண்ணியிருக்க நம்ம இன்ஸ்டன்ஸில் ஒரு கீ இருக்கும். ஐ மீன் பாஸ்வேர்டு 2 கீ நடுவில் டீக்ரிப்ட் ஆகிருக்கும். பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. நீங்கள் இங்கே படித்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியும். A key pair consists a public and private key. இந்த public key, private key. ஸோ AWS பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரைவேட் கீ ஒரு PEM அண்ட் ஃபைலில் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். பப்ளிக் கீ அவங்கக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த ப்ரைவேட் கீ
யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ பேர் மேட்ச் ஆகும். தென் அந்த பெம் கீ ஃபைல் நமக்கு டவுன்லோட் ஆகி, ஸோ ஒரு பாஸ்வேர்டு 2 கீ நடுவில் இருக்கும். ஒரு கீ அவங்கக்கிட்ட இருக்கும், இன்னொரு கீ நம்மக்கிட்ட இருக்கும். இது கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 கீ மேட்ச் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் இங்கே என்ன பேர், சும்மா ஹுசேஃபா என்னோடய பேர். இது டவுன்லோட் கீபேர். இப்போ ஒரு கீபேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. அது எங்கேனா டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில், சாரி, ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ். தென் இட் இஸ் கெட்டிங் ரெடி. இப்போ நீங்கள் இங்கே செக் பண்ணுறீங்களா, இங்கே கீ டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ இது பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கு அப்படின்னா இனிமேல் தான் க்ரியேட் ஆகும். அது இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் செக்கில் இனிஷியலைசிங் அப்படின்னா இப்போ 1 by 1 ஸ்டேட்டஸ், அது ஹார்ட் டிஸ்க் இருக்கா, நெட்வொர்க்கிங், அந்த சிஸ்டம் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸு, அதில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே செக் பண்ணுவோம். அப்புறமா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சர்வர் நம்ம கொடுத்த நேம் டேக், அதுதான் இங்கே சர்வரான்னு தெரியுது. இங்கே இன்ஸ்டன்ஸ் ஐடி, இது ஒரு ரேண்டம் ஐடி க்ரியேட் ஆகும், அது யூனிக் ஐடி. இது ரன்னிங்கில் இருக்குது. T2 மைக்ரோ. இங்கே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். செக்யூரிட்டி குரூப், நம்ம என்ன இமேஜ் க்ரியேட் பண்ணோன்னே. அப்புறமா என்னோடய கீபேர் நேம் என்னோடய பேரில் இருக்குது. அப்புறமா இங்கே ட்ரைவ் தானே, இங்கே ஹார்ட் டிஸ்க்கு SDA1. தென் இங்கே மெயின் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் ஐபி ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த பப்ளிக் ஐபி யார் வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் என்னோடய இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்கில் இருக்கணும். நான் டெலிட் பண்ணிட்டேன்னா இந்த ஐபி யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தென் நமக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு சில VPC சப்நெட்டு, இது பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போகலாம். இப்போ வேண்டாம். இப்போது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஒரு கனெக்ட். நான் கனெக்ட் கொடுத்த உடனே யூசர் நேம் இங்கே காமிக்கிறேன், அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி தெரியும். ஸோ நமக்கு ஐபி தெரியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, யூசர் நேமுக்கு லாகின் பண்ணுறதுக்கு. ஆனால் லாகின் சக்ஸஸ் ஆகுனா பாஸ்வேர்டு வேணும். கெட் பாஸ்வேர்டு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் வெயிட் அட்லீஸ்ட் 4 minutes ஆஃப்டர் லான்ச்சிங் அண்ட் இன்ஸ்டன்ஸ். அப்படின்னா நான் இன்ஸ்டன்ஸு க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 minutes வெயிட் பண்ணால் தான் அந்த பாஸ்வேர்டு ஒரிஜினேட் ஆகும். ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். Once again try, still waiting. Okay, இங்கே இன்னொரு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக், இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக்ஸ். இந்த சிஸ்டம் ஸ்டேட்டஸில் அந்த ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், தென் CPU, AWS சைடை செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக்கில் சாஃப்ட்வேரோட ஸ்டேட்டஸு அதெல்லாம் செக் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணலாம், ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிருக்கான்னு. அண்ட் ஹியர் இஸ் another ஆப்ஷன் டு கோ அண்ட் செக் த மானிட்டரிங் ஸ்டேட்டஸ். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கெட் இன்ஸ்டன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்னு. இப்போ இங்கே செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, January 21 அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸோட லாகின் ஸ்க்ரீன் நமக்கு தெரியுது. ஆனால் இது எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பின்னாடி போயிடலாம் திருப்பி. ஸ்டில் இட் இஸ் லோடிங். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகணும். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க வால்யூம் இதான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இல்லை 30 GB ஆஃப் ஸ்டோரேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. தென் எலாஸ்டிக் ஐபி, செக்யூரிட்டி குரூப், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஆப்ஷன் பார்க்க
இது விண்டோஸ் இருந்தால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதே நம்ம லினக்ஸ் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே செக் பண்ணிங்களா? ஸோ சிஸ்டம் ரீச்சபிலிட்டி செக்கு பாஸ்ட் அப்படின்னா ஹார்ட்வேர் லெவல் ஸ்டேட்டஸ் எவ்ரி திங் இஸ் டன். இப்போ என்ன ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன், அந்த சாஃப்ட்வேர் அந்த நெட்வொர்க்கிங் ட்ரைவர்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். லெட் மீ செக் டு கெட் decrypt. எஸ், allowing me to select desktop pem file decrypt. பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு நான் இப்போ காப்பி பண்ணிடுறேன். ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு லாகின். இப்போது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் தெரியுதா? இந்த ஐபி அட்ரஸ் தான் நமக்கு தேவைப்பட லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம். அதுக்கு எனக்கு ஒரு டெஸ்க்டாப் ரிமோட் டெஸ்க்டாப் கிளைண்ட் டூல் இது நான் உபுண்டு யூஸ் பண்ணுறேன். என்னோடய சர்வர் ஐபி அட்ரஸ் 34.201.58.191 அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு currently certificate and okay. So thank you for watching this video. So we successfully connected. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த நீங்கள் கேட்குறதுக்கு நான் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். Bye.